ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய மீஷோ ஆப்பில் ஒரு ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்படி ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டோட அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுறதே சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மியூசோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மியூசோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். மியூசோ ஆப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜில் கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா மை ஆர்டர்ஸ் சொல்லிட்டு இருக்கு. மை ஆர்டர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. மை ஆர்டர்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த பேஜில் எந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுமோ அந்த ஆர்டருக்கான ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஆர்டர் தான் கேன்சல் பண்ணணும், இந்த ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த பேஜில் வந்து பாருங்க உங்களுக்கு இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்டர் வந்து ஷிப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்க. இப்போ வந்து அவங்க உங்களுடைய ஆர்டரை ஷிப் பண்ணுறதுக்குள்ளேயே நீங்கள் கேன்சல் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் உங்களால் கேன்சல் வந்து பண்ண முடியும். அவங்க வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டை அவங்க ஷிப் பண்ணிட்ட பிறகு உங்களால் அந்த ஆர்டரை கேன்சல் வந்து பண்ண முடியாது. நாட் அலோடு சொல்லிட்டு வரும். அதனால நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டர் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஷிப் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஷிப் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து உங்களுடைய ஆர்டரை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கஸ்டமர் சப்போர்ட்டை தான் நீங்க வந்து கான்டெக்ட் வந்து பண்ணணும். ஹெல்ப்ல போயிட்டு நீங்க வந்து கஸ்டமர் சப்போர்ட்டை கான்டெக்ட் வந்து பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய ப்ராடக்ட்டை வந்து நான் ஷிப் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டரை கேன்சல் பண்ண போகிறேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேன்சல் ஆர்டர் சொல்லிட்டு இப்போ இந்த பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. என்னுடைய ஆர்டர் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஷிப் பண்ணிட்ட பிறகு எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வராது, கேன்சல் ஆர்டர் அப்படின்றது. ஓகே, இப்போ நான் வந்து இதில் இருக்கக்கூடிய கேன்சல் ஆர்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கேன்சல் ஆர்டர் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் வந்து பாருங்க கேன்சல் ஆர்டர் சொல்லிட்டு இருக்கு. கேன்சல் ஆர்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து கேன்சல் ஆர்டரை கிளிக் பண்ணுறேன். கேன்சல் ஆர்டர் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க செலக்ட் ரீசன் ஃபார் கேன்சலேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ சைடில் ஒரு ஆரோ இருக்கு பாருங்க, இந்த ஆரோ கிளிக் பண்ணுங்க. இந்த ஆரோ கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து நிறைய ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் வந்து நீங்க என்ன ரீசனுக்காக உங்களுடைய ஆர்டரை கேன்சல் பண்றீங்களோ அந்த ரீசன் வந்து நீங்க செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ரீசன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், ஆர்டர்ட் பை மிஸ்டேக் சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பாருங்க ஆர்டர்ட் பை மிஸ்டேக் சொல்லிட்டு நான் வந்து இந்த ரீசன் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான ரீசன் வந்து நீங்க செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க, எதுக்காக ஆர்டரை கேன்சல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே வந்து பாருங்க டெல் அஸ் மோர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இதுல ஏதாவது நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க, எதுக்காக நீங்க கேன்சல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கான ரீசன் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆர்டர் பை மிஸ்டேக் சொல்லிட்டு அதே வந்து டைப் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல கேன்சல் ஆர்டர் சொல்லிட்டு இருக்கு. கேன்சல் ஆர்டர் கிளிக் பண்றேன். கேன்சல் ஆர்டர் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் லோடிங் ஆகி இப்போ ஆர்டர் கேன்சல்டு சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ நம்ம வந்து ஆர்டரை சக்சஸ்ஃபுல்லா கேன்சல் வந்து பண்ணியாச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஆர்டரை கேன்சல் பண்ணணும். இப்போ நம்ம இந்த பேஜ் விட்டு பேக் வந்துட்டு மறுபடியும் மை ஆர்டர்ஸ் கிளிக் பண்ணி உள்ள வந்து பார்க்கும்போது ஆர்டர் கேன்சல்டு சொல்லிட்டு இப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். இப்போ நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போறேன் பாருங்க. உள்ள போய் நீங்க செக் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கேன்சல்டு சொல்லிட்டு வந்துரும். இப்போ வந்து பாருங்க நம்ம டோட்டலாவே வந்து ஆர்டரை கேன்சல் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் மியூசோல ப்ராடக்ட் ஆர்டரை வந்து கேன்சல் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.